இன்னைக்கு நம்மளோட கவனம் முழுக்க ரோம் நகரத்துல இருக்கிற ஒரு பழங்கால சின்னத்தை பத்தி தான். டைட்டஸ் வளைவு, அதாவது ஆர்ச் ஆஃப் டைட்டஸ். ஆமா. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ ராஜாக்கள் கட்டின ஒரு வெற்றி சின்ன மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கும் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது பத்தின ஒரு பைபிள் தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு. கண்டிப்பா, அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. அது என்ன தொடர்பு? ஒரு கல்லுல செதுக்கின சிற்பம், ஒருத்தர் நேர்ல பார்த்து எழுதின வரலாறு, அதுக்கும் பல வருஷம் முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், இந்த மூணும் எப்படி ஒரே நேர்கோட்ல சந்திக்குதுங்கிற மர்மத்தை தான் நம்ம இன்னைக்கு அழிக்க போறோம். சரி, முதல்ல ஆரம்பத்துல இருந்து வருவோம். இந்த டைட்டஸ் வளைவுனா என்ன, அது எங்க இருக்கு, யார் கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, அதோட கதை என்ன? கண்டிப்பா, இந்த டைட்டஸ் வளைவுங்கிறது இன்னைக்கு நீங்க ரோம் போனா அந்த புகழ்பெற்ற ரோமன் ஃபோரம் பகுதியில வியா சாக்ரான்னு சொல்லப்படுற ஒரு பழங்கால சாலையில கம்பீரமா நிக்குது. ஓகே. இத கட்டினது பேரரசர் டொமிஷியன். எதுக்குன்னா அவரோட அண்ணனும் அவருக்கு முன்னாடி பேரரசரா இருந்தவருமான டைட்டஸ கௌரவிக்கிறதுக்காக. இது கிட்டத்தட்ட கிபி 81-82 வாக்குல கட்டப்பட்டது. ஓ, அவரோட அண்ணனுக்காக? ஆமா. ஆனா இது வெறும் அண்ணனுக்கு தம்பி கட்டின ஒரு நினைவு சின்னம் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல், ஒரு பெரிய வெற்றி அடங்கி இருக்கு. அப்படியா? கிபி 70ல ரோமானிய படை யூதேயா மேல போர் தொடுத்து எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டு யூதர்களோட புனித தலமா இருந்த 2ஆம் தேவாலயத்தை முழுமையா அழிச்சாங்க. அந்த பயங்கரமான வெற்றியை கொண்டாடி நாங்க தான் ஜெயிச்சோம்னு உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு பிரச்சார சின்னம் தான் இந்த வளைவு. ஓஹோ, அப்போ இது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, ஒரு வரலாற்று நிகழ்வோட நேரடி சாட்சி மாதிரி. நீங்க சொல்றத பார்த்தா அந்த வளைவுல ஏதோ முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். அப்படி என்னதான் அதுல இருக்கு அந்த வெற்றியை இவ்வளவு ஆணித்தரமா அது பதிவு செய்து? அங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. அந்த வளைவுக்குள்ள நீங்க நடந்து போகும்போது 2 பக்கத்திலயும் பெரிய புடைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். சரி. ஒரு சிற்பத்துல பேரரசர் டைட்டஸ் ஒரு ரதத்துல வெற்றி ஊர்வலம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கவனத்தை ஈர்க்கிறது அடுத்த சிற்பம் தான். அதுல என்ன இருக்கு? அதுல ரோமானிய வீரர்கள் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடிச்ச பொருட்களை தூக்கிக்கிட்டு ஒரு வெற்றி ஊர்வலமா வர்றத அப்படியே தத்ரூபமா செதுக்கி இருப்பாங்க. ஓ. அந்த சிற்பத்தை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா சில பொருட்கள் ரொம்ப தெளிவா தெரியும். முதலாவது 7 கிளைகள் கொண்ட ஒரு பெரிய தங்க விளக்கு தண்டு, அதோட பேரு மெனோரா. மெனோரா. 2வது தேவாலயத்துல வைக்கப்பட்டிருந்த காட்சி அப்பமேசை. 3வதா வழிபாட்டுக்கு பயன்படுத்தின நீளமான வெள்ளி எக்காளங்கள். இதெல்லாம் சாதாரண பொருட்கள் இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க இந்த மெனோரா அப்பமேசைன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணு தோணுது. நான் உங்க குறிப்புகளை படிக்கும்போது இதை கவனிச்சேன். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் புத்தகத்துல கரெக்ட், தேவனே மோசே கிட்ட தேவாலயத்துக்காக என்னென்ன புனித பொருட்கள் செய்யணும்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருப்பார். அதுல இந்த 7 கிளை மெனோரா, அந்த மேசை பத்தி எல்லாம் ரொம்ப துல்லியமான விவரங்கள் இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. அப்போ பைபிள்ல சொல்லப்பட்ட அதே பொருட்களை தான் ரோமானியர்கள் தூக்கிட்டு வர்ற மாதிரி இந்த சிற்பம் காட்டுதா? இது ஒரு புகைப்படம் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது வெறும் கற்பனையான சிற்பம் கிடையாது, இது ஒரு வரலாற்று பதிவு. அந்த வளைவோட உச்சியில லத்தீன் மொழியில ஒரு கல்வெட்டு இருக்கும். அதுல செனட்டும் ரோமானிய மக்களும் தெய்வீக டைட்டஸ்க்கு இந்த வளைவை அர்ப்பணிக்கிறார்கள்னு எழுதியிருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு ரோமானிய பிரச்சாரம். அதாவது நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ற மாதிரி. ஆமா, நாங்க யூதேயாவை ஜெயிச்சிட்டோம், அவங்களோட கடவுளோட வீட்டையே காலி பண்ணி அங்கிருந்த பொருட்களை எங்க தலைநகரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டோம்னு அவங்க மார்த்தட்டிக்கிற ஒரு கல் சாசனம் அது. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒருவேளை ரோமானியர்கள் பொதுவா தாங்கள் ஜெயிக்கிற எல்லா இடங்கள்ல இருந்தும் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துட்டு வர்றது வழக்கமா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இது குறிப்பா எருசலேம் தேவாலயத்திலிருந்து வந்ததுதான்னு எப்படி நம்ம இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? அது வேற ஏதாவது ஒரு கோயிலிருந்து எடுத்துட்டு வந்த பொருளா இருக்கக்கூடாதா? ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் இந்த விஷயத்துல மிக முக்கியமான பாயிண்ட். 2 காரணங்கள் இருக்கு. 1, இந்த மெனோராவோட டிசைன். ஓகே. 7 கிளைகள் கொண்ட அந்த விளக்கு தண்டு யூத மதத்தோட ஒரு தனித்துவமான பிரிக்க முடியாத சின்னம். அது வேற எந்த கலாச்சாரத்திலையும் அந்த வடிவத்துல, அந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படல. சரி, அது யூனிக்கான ஒரு சிம்பல். ஆமா. 2வது, அந்த சிற்பத்துல மெனோராவோட அடிப்பகுதி ஒரு எண்கோண வடிவத்துல இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா மூல நூல்கள்ல மெனோராவோட பேஸ் எப்படி இருக்குன்னு தெளிவான விவரணை இல்ல. அப்படியா? ஆனா இந்த சிற்பம் நமக்கு ஒரு காட்சியை கொடுக்குது. இத வச்சு பார்க்கும்போது சிற்பி தனக்கு முன்னாடி இருந்த உண்மையான பொருளை பார்த்து தான் இதை செதுக்கி இருக்கணும்னு தெரியுது. அதனால இது எருசலேம் தேவாலயத்திலிருந்து வந்த பொருள் தாங்கிறதுல வரலாற்று அறிஞர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல.
ஓகே, இப்போ தெளிவா புரியுது. இது வெறும் கொள்ளை பொருள் இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல எடுக்கப்பட்ட பொருள்னு இந்த சிற்பம் உறுதிப்படுத்துது. சரி, இந்த வரலாற்று பொருத்தமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஆரம்பத்துல தீர்க்கதரிசனம்னு சொன்னீங்களே, அது எப்படி இதுக்குள்ள வருது? பைபிளுக்கும் இந்த ரொமானியா வளைவுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. பைபிள்ல எங்கேயுமே டைட்டஸ் வளைவுன்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஆமா, அது எப்படி இருக்கும்? அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். பைபிளோட புதிய ஏற்பாடு புத்தகங்கள் எழுதி முடிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகுதான் இந்த வளைவே கட்டப்பட்டது. ஆனா இந்த வளைவு எந்த நிகழ்வை கொண்டாடுதோ, அதாவது எருசலேமோட அழிவு, அந்த நிகழ்வு பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே பைபிள்ல முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கதான் விஷயத்தோட ஆழமே அடங்கி இருக்கு. நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இயேசு கிறிஸ்துவோட தீர்க்க தரிசனம் பத்தி இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஆமா, 20லிருந்து 24 வசனங்கள். ஆமா, அதுல இயேசு எருசலேம் தேவாலயத்தோட அழிவை பத்தி ரொம்ப தெளிவா நேரடியா எச்சரிக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, எருசலேமை படைகள் சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு பக்கத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். நேரடியான வார்த்தைகள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், எல்லா தேசத்தாருக்கும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதோ மறைமுகமா இல்ல, என்ன நடக்க போகுதுன்னு அப்பட்டமா சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த வார்த்தைகள் சுமார் கிபி 30 வாக்குல சொல்லப்பட்டதா கருதப்படுது. கிபி 30லயா? ஆமா, ஆனா இது நிஜமா நடந்தது எப்போ தெரியுமா? சுமார் 40 வருஷத்துக்கு அப்புறம், கிபி 70ல நீங்க சொன்ன அந்த டைட்டஸ் தலைமையிலான ரோமானிய படைதான் எருசலேமை முற்றுகையிட்டு நகரத்தை அழிச்சு அந்த பெரிய தேவாலயத்தையும் தரைமட்டமாக்குச்சு. 40 வருஷம் கழிச்சு? ஆமா, வரலாற்று பதிவுகள் படி லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கானோர் அடிமைகளை புடிச்சிட்டு போப்பட்டாங்க. அடேங்கப்பா. அப்போ டைட்டஸ் வளைவுல நாம பாக்குற அந்த சிற்பம், அதாவது தேவாலயத்தோட கருவூலங்கள் ஒரு வெற்றி ஊர்வலத்துல எடுத்து செல்லப்படுற காட்சி, இயேசுவோட வார்த்தைகள் சரித்திரத்துல எவ்வளோ துல்லியமா நிறைவேறி இருக்குங்கிறதுக்கு கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு உறுதிப்படுத்தலா பார்க்கப்படுது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த வளைவு கட்டின ரோமானியர்களுக்கு தாங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துறோம்னு துளி கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பெருமைக்காக கட்டினது இன்னைக்கு வேற ஒரு கதை சொல்லுது. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் கல்லுல செதுக்கின ஒரு தொல்பொருள் ஆதாரம், இன்னொரு பக்கம் அது நடக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா இது ரெண்டையும் இணைக்க அந்த நேரத்துல, அதாவது கிபி 70ல இதெல்லாம் நேர்ல பார்த்த யாராவது எழுதி வச்சாங்களா? ஒரு ஐ விட்னஸ் அக்கவுண்ட் மாதிரி ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. அந்த ஐ விட்னஸ் தான் இந்த கதையோட 3வது தூண். அவர் பேரு ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ். ஜோசிஃபஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இவர் ஒரு யூத வரலாற்று ஆசிரியர். ஆனா அதை விட முக்கியமா, இவர் இந்த மொத்த நிகழ்வையும் நேர்ல பார்த்த ஒரு சாட்சி. ஓ, நேர்ல பார்த்தவரா? இன்னும் சொல்ல போனா, அவர் ஆரம்பத்துல யூத படைகளோட ஒரு தளபதியா ரோமுக்கு எதிராக சண்டை போட்டவர். அப்புறம் ரோமானியர்கள் கிட்ட பிடிபட்டு அவங்களோட திறமைய பார்த்து மிரண்டு போய் கடைசியில டைட்டஸுக்கே ஒரு ஆலோசகரா மாறினவர். அப்போ இவர் 2 பக்கமும் இருந்திருக்காரு. ஆமா, அவர் யூத போர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல இந்த முற்றுகைய பத்தி ரொம்ப விளக்கமா எழுதியிருக்காரு. ரோமானிய படைகள் எப்படி மதில்களை உடைச்சாங்க, நகரத்துக்குள்ள எவ்வளவு கொடூரமான பஞ்சம் வந்துச்சு, ஓஹோ, தேவாலயம் எப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சது, கடைசியா அந்த தங்க மெனோரா உட்பட புனித பொருட்கள் எப்படி ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டு டைட்டஸோட வெற்றி ஊர்வலத்துல காட்சிப்படுத்தப்பட்டது வரைக்கும் எல்லாத்தையும் விவரிச்சிருக்கார். அப்போ ஜோசிபஸ்ங்கிற ஒருத்தர் தன்னோட கண்ணால பார்த்தத வார்த்தைகளால எழுதி வச்சிருக்கார். பல வருஷம் கழிச்சு ரோமானியர்கள் அதே விஷயத்த கல்லுல சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. இது ரெண்டும் இவ்வளவு துல்லியமா பொருந்துறது தற்செயலா இருக்க வாய்ப்பே இல்ல. இது ஒரு வரலாற்று நிகழ்வோட 2 பக்க ஆதாரம் மாதிரி. சரிதான். அதோட நிறுத்திக்கல. ரோமானியர்கள் இந்த வெற்றியை இன்னும் ஆழமா பதிய வைக்க ஐவிடே கேப்டா, அதாவது யுதேயா கைப்பற்றப்பட்டதுங்கிற வாசகத்தோட நாணயங்களையும் வெளியிட்டாங்க. ஓ, காயின்ஸ் கூடவா? ஆமா, அந்த நாணயங்கள்ல ஒரு பனை மரத்துக்கு கீழே ஒரு யூத பெண் ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கிற மாதிரி ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுவும் அந்த காலகட்டத்தோட ஒரு உறுதியான வரலாற்று ஆதாரம். ஓகே, இப்போ நம்மகிட்ட பல தகவல்கள் இருக்கு. தொல்பொருள், தீர்க்க தரிசனம், நேரடி சாட்சியம்னு. இதையெல்லாம் எப்படி ஒன்னா இணைச்சு புரிஞ்சுக்கிறது? ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா இது என்ன சொல்ல வருது? பெரிய சித்திரமா பார்க்கும்போதுதான் இதோட முழு ஆச்சரியமும் நமக்கு புரியும். இங்க என்ன நடக்குதுன்னா, ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத
தனித்தனியா இயங்குற 3 விதமான ஆதாரங்கள் ஒரே கதைய ஒரே குரல்ல சொல்லுது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். 1 பைபிள், அது தீர்க்க தரிசனம். சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடியே எருசலேம் படைகளால சூழப்பட்டு அழிக்கப்படும்னு முன்னறிவிக்குது. சரி. 2வது ஜோசபஸ், அவர் ஒரு வரலாற்று சாட்சி. அந்த நிகழ்வு நடந்தப்போ அதை நேர்ல பார்த்து அது எப்படி நடந்ததுன்னு பதிவு செய்றார். குறிப்பா அந்த தேவாலய பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை உறுதி செய்றார். ஓகே, 2ஆச்சு. 3வது டைட்டஸ் வளைவு, இது தொல்பொருள் ஆதாரம். அந்த நிகழ்வோட விளைவை, அதாவது கைப்பற்றப்பட்ட அந்த புனித பொருட்களை ஒரு போட்டோ மாதிரி கல்லுல செதுக்கி இன்னைக்கும் நமக்கு காட்டுது. புரியுது. தீர்க்க தரிசனம், வரலாறு, தொல்பொருள். ஆமா, இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இது 3 ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படல. அதுக்கு பதிலா ஒண்ணு இன்னொன்ன வலுப்படுத்துது, ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணுது. ஆமா, ஜோசபஸ் எழுதினத வளைவு உறுதிப்படுத்துது. வளைவுல இருக்கிற காட்சி தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோட விளைவை காட்டுது. இந்த வளைவு ஒரு பைபிள் காட்சியை காட்டல, அது ரோமானிய பிரச்சாரம் தான். ஆனா அந்த பிரச்சாரம் பைபிள் சரித்திரத்தோட நேரடியா வெற்ற ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வை காட்சிப்படுத்துது. நீங்க சொல்றது சரிதான். தீர்க்க தரிசன உரை, வரலாற்று எழுத்து, அப்புறம் உறுதியான தொல்பொருள்னு 3 விண்ணு தரம் சான்றுகள் ஒரே வரலாற்று தருணத்தை சுட்டி காட்டுறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். ஆமா. சரி, பேசி தக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. பைபிள்ல இந்த வளைவை பத்தி நேரடியா எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு வாய்ப்பே இல்ல. வளைவு கட்டுறதுக்கு முன்னாடியே புதிய ஏற்பாடோட பெரும்பாலான புத்தகங்கள் எழுதப்பட்டுடுச்சு. கரெக்ட். டைம் லைன் செட் ஆகாது. அதனால இந்த வளைவுங்கிறது தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுக்கான ஒரு மறைமுகமான தற்செயலான ஆதாரமே தவிர அது ஒரு பைபிள் பொருள் கிடையாது. ரோமானியர்கள் அவங்க பெருமைக்காக கட்டின ஒரு சின்னம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு முற்றிலும் வேற ஒரு விஷயத்துக்கு ஆதாரமா நிக்குது. இதுதான் சரித்திரத்தோட விசித்திரம். சரி, அடுத்த கேள்வி. அந்த மெனோரா சிற்பம், அதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்? தேவாலயத்துல தங்கம், வெள்ளின்னு எத்தனையோ பொக்கிஷங்கள் இருந்திருக்கலாமே. அந்த ஒரு விளக்கு தண்டுக்கு மொத்தம் ஏன் இவ்வளவு கவனம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த மெனோரா வெறும் 1 கிலோ தங்கம் இல்ல, அது ஒரு பொக்கிஷம் மட்டும் இல்ல. ஓகே. அது யாத்ராகமம் புத்தகத்துல தேவனே கட்டளையிட்டு ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல செஞ்ச ஒரு மிக முக்கியமான புனித பொருள். அது யூதர்களோட வழிபாடோட மையமா, அவங்க அடையாளத்தோட சின்னமா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, டைட்டஸ் வளைவுங்கிறது ரொமானிய வெற்றியை கொண்டாடுற ஒரு தொல்பொருள் உண்மை. ஆமா. ஆனா அதே சமயம் அது புதிய ஏற்பாட்டுல முன்னறிவிக்கப்பட்டு வரலாற்றாசிரியர் ஜோசிபஸால் ஆவணப்படுத்தப்பட்ட எருசலேம் தேவாலயத்தோட அழிவுங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வோட ஒரு உறுதியான, மறுக்க முடியாத சாட்சியா இன்னைக்கும் ரோம்ல நிக்குது. ஆமா, இது கடைசியா நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. என்ன அது? இந்த வளைவு ரோம் மற்றும் டைட்டஸோட வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு ஆதிக்கத்தோட சின்னமா கட்டப்பட்டது. அதோட உண்மையான நோக்கம் யூதர்களோட தோல்வியை பரிசாற்றுவதுதான். ஆனா நூற்றாண்டுகள் போக போக பல லட்சம் மக்கள் இத வேறொரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி? ஒரு ரோமானிய பேரரசருக்கான நினைவு சின்னமா மட்டும் இல்லாம, அதுக்கும் பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல சில சீடர்களுக்கு மத்தியில சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோட துல்லியத்துக்கான ஒரு தற்செயலான நினைவு சின்னமா பாக்குறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ். இது உங்களை ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க வைக்கும். ஒரு நினைவு சின்னத்தோட அர்த்தம் நிரந்தரமானது கிடையாது. அத பாக்குறவங்க யாரு, அவங்க எதை நம்புறாங்கங்கறத பொறுத்து காலப்போக்கில் அதோட அர்த்தம் எப்படி முற்றிலும் மாற முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆமாம். ஒருத்தருக்கு வெற்றியின் சின்னமா தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமா தெரியுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?